குழந்தையே, இன்று உன் அப்பன் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது உன்னுடைய மனதை மகிழும்படியாக கூடிய ஒரு செய்தியாகும். நீ கண்ணீர் சிந்தும் பொழுதெல்லாம் ஒருவரை நினைத்து கதறினாய் அல்லவா? இப்படி ஒரு கஷ்டத்தை எனக்கு கொடுத்து விட்டார்களே என்று சொல்லி நீ வருத்தப்பட்டாய். அவர்களுக்கும் உன்னுடைய கண்ணீர் துளிகளுக்கும் எத்தனை பெரிய கஷ்டத்தை கொடுத்திருக்கிறது என்று உன்னிடத்தில் சொல்லிவிடத்தான் உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் பல விஷயத்தை உன்னை வேதனைப்படுத்தியும் சோதனைக்கு ஆளாக்கியும் வைத்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி உனக்கென ஒரு சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் நம் தெய்வம் அதை நடத்தி கொடுக்கும் என்று என் பிள்ளை நீ நம்புகின்றாய் அல்லவா? உன்னுடைய நம்பிக்கை இந்த அப்பன் நல்ல பதிவை கொண்டு வந்திருக்கின்றேன். நீ நினைத்த விஷயம் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மாறப்போகின்றது. உனக்கு என்ன தர வேண்டுமோ அதனை தந்துவிட வேண்டும் என்று உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, சந்தர்ப்பங்கள் இப்பொழுது அவர்களுக்கு சாதகமாக இருந்தாலும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் எப்பொழுதும் காலம் எல்லா நேரமும் அப்படியே இருந்து கொண்டிருக்காது அல்லவா? எல்லாம் அப்படியானால் இந்த நேரத்தில் நீ எதையெல்லாம் பெற வேண்டுமோ அதையெல்லாம் பெற்றுவிட்டால் வேண்டும். உனக்கு உன் அப்பன் நான் உன் முன்னால் வந்து தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் எதற்கும் வருத்தி கொண்டிருக்காமல், எந்த சூழ்நிலை நினைத்தும் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல், உனக்காக என்றும் உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அதற்கு பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்கள் எதனால் இத்தனை துன்பத்தை உனக்கு கொடுத்தார்கள்? எதனால் அவர்கள் உன்னுடைய கண்ணீரை கண்டு கூட மனமிறங்கவில்லை என்பதை நீ தானாகவே தெரிந்து கொள்வாய். என் பிள்ளை, மற்றவர்களின் மீது இறக்கப்பட வேண்டும் என்று எண்ணம் அவ்வளவு எளிதில் இங்கு யாருக்கும் வருவது கிடையாது. அடுத்தவர்களை சோதனைப்படுத்த வேண்டும் என்று நினைத்துவிட்ட பிறகு அவர்கள் காண்பதில் தானே அவர்களுக்கு சந்தோஷம். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி இருந்த இந்த மனிதர்கள் எல்லாம் இப்பொழுது இத்தனை நாளும் மேலும் மேலும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டார்கள். மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பத்தை கொடுக்கத்தானே இப்பொழுது இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் உனக்கு பிரச்சனைகள் என்று இந்த வாழ்க்கையில் முழுமையாக இந்த நிலையை கொண்டு உனக்கு வாழ்க்கையில் வேண்டும் என்று நினைக்கின்ற அளவிற்கு ஒரு பொருள் கஷ்டத்தை தள்ளிவிட்டார்கள். என் பிள்ளையே, நீதான் எந்த பந்தம் வேண்டாம், உறவுகள் வேண்டாம் என்று ஓடிக்கொண்டிருந்தாயே தவிர ஒருபோதும் அவர்கள் உன்னை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. ஒருபோதும் அவர்கள் உன்னை ஒரு பெரியாளாக அவர்கள் நினைக்கவில்லை. என் தங்கமே, நீ நினைக்கலாம் அப்பன் பாசம் வைத்தது தவறுதான், சொந்த வந்த உறவுகள் எல்லாம் வேண்டும் என்று நினைத்தது தவறுதான், எல்லாமே நமக்கு வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். எல்லாவற்றையும் மகிழ்ச்சி, எல்லாவற்றையும் எல்லா உறவுகளையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்க செய்கின்றார்கள். ஆனால் நம்மோடு இருக்கும் பொழுது தன் அருமை என்னவென்று நமக்கு புரிவதில்லை. இந்த வாழ்க்கையில் நாம் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று ஆரம்பத்தில் நம்மால் இதை கணித்துவிட முடியாமல் நாம் செய்வதுதான் சரி, நாம் நினைப்பதுதான் சரி என்று நாம் எண்ணிக் கொண்டு இருந்தோம். ஆனால் இவர்கள் சரியான பாடங்களை உனக்கு சரியான நேரத்தில் கற்றுக் கொடுக்கும் பொழுதுதான் உனக்கு புரிய வருகிறது. இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயங்களும் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று, எப்பேற்பட்ட துன்பங்கள் எல்லாம் இவர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று, நீ வைத்த அன்பிற்கு நீ வைத்த பாசத்திற்கும் துணிந்து அளவு கூடிய தகுதியில்லாதவர்கள் இடத்தில் நீ பழகி கொண்டு இருக்கின்றாய் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் எப்பொழுதும் நமக்கு தனிமை கிடைக்கும், கண்ணீர் விட்டு கதறலாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு உனக்கு துன்பங்களை கொடுத்த இந்த உறவுகளை என் பிள்ளை இனி ஒருபோதும் நீ நினைக்க வேண்டாம். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில்
உனக்கு சில நல்ல நட்புகளை காண்பித்து கொடுக்கும் பொழுது, அதுபோல சில மோசமான உறவுகளையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். அப்படி நிறுத்திய ஒரு உறவுதான் இவர். இன்னும் உன்னுடைய கண்ணீரைத்தான் காண துடித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் உன்னுடைய கஷ்டத்தை தான் காண நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதை கண்டு வேடிக்கை பார்த்து ரசித்தவர்கள் உன்னிடத்தில் மட்டும் நல்லவர்கள் போல நடித்து கொண்டிருந்தார்கள். அப்படியானால் உனக்கு ஒரு பிரச்சனையாக சரியாகிவிடும் என்று சொல்வது போல சொல்லிவிட்டு பின்னால் ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு தெரியாது, ஆனால் உன் அப்பன் எனக்கு தெரியும் அல்லவா? இவர்கள் என்ன மனநிலையோடு உன்னோடு பழகுகின்றார்கள் என்று எனக்கு தெரியும் அல்லவா? இந்த நிலை உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றிட நீ செய்ய வேண்டிய பல விஷயங்கள், இன்னும் பல விஷயங்கள் உனக்கு இருக்கின்றது. மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பங்கள் இல்லாத ஒரு நிலை கிடைக்க வேண்டும். உன்னை இத்தனை பாடலை படுத்திய நீ சிந்திய கண்ணீருக்கு இன்று உனக்கு கொடுத்திருக்கின்ற பல விஷயங்கள் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உனக்கு எதிரில் நின்று கொண்டு உனக்கு காயங்களை கொடுத்து எப்பொழுதும் நீ கண்ணீரை சிந்துவாய் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது என்ன இடத்தில் கண்ணீர் சிந்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றார்கள். உன்னுடைய கண்ணீர் துளிகள் அவர்களுக்கு மகிழ்ச்சி என்றால் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் இப்பொழுது கண்ணீர் சிந்துவதைக் கண்டு நிற்கிறார்கள். எல்லா நிலையிலுமே நம் வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நம் ஒருவருக்கு என்ன செய்கின்றோம் அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யும் முன்பே செய்த வினை திரும்ப வரும் என்பதனை இவர்கள் உணரவில்லை. செய்த விஷயம் நமக்கு திரும்ப கிடைக்கும் என்று இவர்கள் நினைத்து விடவில்லை. இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அத்தனை மாற்றங்களையும் நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது. சரி, இவர்கள் எதற்காக உன்னை கண்ணீர் சிந்த வைக்க நினைக்கின்றார்கள்? இவர்கள் நோக்கம் எண்ணம் நீ சிந்தியதால் இவர்களுக்கு என்ன கிடைக்கும்? என் பிள்ளையே, ஒன்றுமே கிடைக்காது. அவர்கள் மனதில் ஒரு பொறாமை எண்ணம். சிலரை பார்த்த உடனே மற்றவர்களுக்கு பிடிக்காது. இவர்களுக்கு அப்படித்தான். உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்தாலுமே அதில் உனக்கு முன்னேற்றம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் இவர்கள் அதிகமான கவனத்தோடு இருந்து கொண்டிருந்தார்கள். தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று உன்னை வேடிக்கை பார்த்ததையே அவர்கள் எப்பொழுதும் போல நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இது நாள் சொன்ன வந்தது அவர்கள் என்னவாக மாறிவிட்டது. எப்படியாவது உன்னை அழித்துவிட வேண்டும் என்பது மட்டுமே அவர்களின் நோக்கமாக மாறிவிட்டது. எந்த வகையிலாவது உனக்கு இந்த மாற்றங்களை எல்லாம் நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது. சரி, இவர்கள் எதற்காக உன்னை கண்ணீர் சிந்த வைக்க நினைக்கின்றார்கள்? இவர்களின் நோக்கம் என்ன? இதை பின் வாங்குவதற்கு இவர்கள் என்ன கிடைக்கும்? இவர்களுக்கு இதனால் என்ன கிடைக்கப் போகிறது? இவர்கள் அவரை பற்றி கவலை இல்லையா? ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை சரியாக புரிந்து நீ இவர்களை விட்டு விலகி இருப்பதற்கு என்ன வேண்டும் என்று கற்றுக்கொண்டாய் அல்லவா? இவர்கள் போலியான முகம் இன்று உனக்கு வெளிச்சத்திற்கு வந்த பொழுதுதான் என் குழந்தை நீ கண்ணீர் சிந்துவதை நிறுத்தினாய். இப்பேற்பட்ட துரோகம், இப்பேற்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் நம்மை சுற்றி வரும் பொழுது நம் இனிமேல் இவர்களை நினைத்து வருத்தப்பட்டு ஒன்றும் இல்லை. நீ அழுது அவர்கள் சந்தோஷம் என்றால் அதை ஒருபோதும் நீ செய்யக்கூடாது அல்லவா? நீ கண்ணீர் சிந்தினால் அது அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்றால் அந்த கண்ணீரை நீ சிந்துவதனால் யாருக்கும் லாபம் என்று யோசித்து பார். உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு தருகின்றது. ஏதேனும் ஒரு பொழுது ஏதாவது ஒரு கஷ்டத்தை உனக்கு தருகிறது எனும் பொழுது இதையெல்லாம் உனக்கு
என் பிள்ளை அடுத்து என்னவென்று யோசித்து தொடர்ந்து, நீ யாருமே இல்லாத குழந்தை அல்லவா? உனக்கு இந்த அப்பன் உறுதுணையாக நிற்கின்றேன். அப்பன் எனக்கு யாருமே இல்லையே என்று என்னை இப்படி இருப்பதினால்தான் எல்லோரும் ஒதுக்குகிறார்கள் என்று நீ யோசிப்பதை நிறுத்திவிட்டு, நிச்சயமாக உன்னால் என்ன முடியும், ஏது செய்ய முடியும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ உனக்கான நம்பிக்கையை தெய்வத்திடமிருந்து பெறுவதற்கு தொடர்ந்து இந்த மனிதர்கள் எல்லாம் கடைசி வரையிலும் உன்னோடு வரப்போவது கிடையாது. நீ சந்தோஷமாக இருந்தால், நீ வசித்து வாய்ப்புகளோடு நீ இருந்தால், உன்னை பார்த்து சிரிக்குபவர்கள் எல்லாம் நீ கஷ்டப்பட்டு துன்பப்பட்டால் உன்னை விட்டு ஓடுவதுதான் இவர்களுக்கு முக்கியமான வேலையாக இருக்கிறது. நீ துன்பப்பட்டாய் என்றால் அவர்கள் அதனை பார்த்து சிரிப்பார்கள். நீ கஷ்டப்படுகிறாய் என்றால் அவர்கள் அதை பார்த்து மகிழ்ச்சி கொள்வார்கள். இதுதான் இவர்களுக்கு வேலையாக இருக்கின்றது. இந்த நிலை இப்பொழுது உன் மீது அன்பு கொண்ட, எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற உன் குலதெய்வம் உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதற்குமே வருந்தக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நீ வேதனைப்படக்கூடாது. உன்னோடு இந்த அப்பன் நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன் என்பது உன்னுடைய புரிதல் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கட்டும். நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பெரும் மகிழ்ச்சிகள், உனக்கான சந்தோஷத்தை என்றென்றும் நான் உனக்கு கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, உன் மனது எதையுமே அவ்வளவு சாதாரணமாக எல்லாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆனால் ஒரு சில பிரச்சனைகளும் ஒரு சில கஷ்டங்களும் வரும்பொழுது தன் மனம் உடைந்து விடுகின்றன. நம்புகிறவர்கள் ஒரு துரோகத்தை செய்யும் பொழுது, நம்புகிறவர்கள் நமக்கு நல்லதை நடக்கக்கூடாது என்று நினைக்கும் பொழுது நான் இந்த வாழ்க்கையை வெறுத்து விடுகின்றேன். இந்த வாழ்க்கையில் இருந்து அப்படியே நாம் விலக நினைக்கின்றோம். இதையெல்லாம் புரிந்து இனி உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு, அப்பன் இப்பொழுது ஆணையிட்டு உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவருக்கு இனிமேல் எதற்காக நாம் இவரை சீண்டினோம், எதற்காக இவர்களை நாம் காயப்படுத்தினோம் என்று நினைத்து நினைத்து நீ வருத்தப்படுகின்ற அளவிற்கு பெரிய பெரிய துன்பங்கள் எல்லாம் கிடைக்கத்தான் போகின்றது. என் குழந்தையே, என்ன நடந்தாலும் அப்பன் உனக்கு கவனமாக இருக்கின்றது. எவ்வளவு பெரிய இன்னல்கள் கொடுத்தாலும் அந்த இடத்தில் உன் அப்பன் நான் என்று உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இனி எதற்கும் கலங்காமல், இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மிக பெரிய நம்பிக்கையை, சந்தோஷத்தை கொடுக்கும். அது உன்னை காயப்படுத்தியவர்கள் முன்னிலையில் நீ நினைக்கலாம், அப்பன் இத்தனை தண்டனையை கொடுப்பாய். ஆனால் அவர்களுக்கு தெரியும் உன்னுடைய சந்தோஷம் பெருகும், அவர்கள் வேதனைகள் அதிகமாகத்தான் ஆகும் என்று. உனக்கு இத்தனை நாள் அப்பன் நீ பட்ட கஷ்டத்திற்கு எல்லாம் முடிவு கட்டிவிட்டேன். இனி இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.